இந்த உலகத்தில் எதை வேணும்னாலும் நம்ம சகித்து கொள்ளலாம். ஆனால் அவமானத்தின் மூலமாக வருகிற இந்த வெட்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதை மாத்திரம் நம்மால் சகித்து கொள்ளவே முடியாது. அநேகர் இப்படி சொல்லுவாங்க, இந்த அவமானத்தை, இந்த வெட்கத்தை நான் தாங்கிக் கொள்வதற்கு பதிலாக, என் வாழ்க்கையில் வந்ததற்கு பதிலாக நான் மரித்து போயிருக்கலாமே. இப்படித்தான் அநேகர் கலங்கி கொண்டிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். கர்த்தரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய வழியில நடக்கிற பிள்ளைகளுக்கு வருகிற அவமானங்கள், வெட்கங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? இரட்டத்தனையான பலனை கொடுக்கிறார், இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த அவமானத்தை சாட்சியாக மாற்றுகிறார். ஒரு மாணவன் தேர்வில் தோல்வி அடைந்து விட்டான். ஐயோ, நான் தேர்வில் தோல்வி அடைந்து விட்டேனே, நான் வெட்கப்படுகிறேனே என்று சொல்லி அவன் கலங்கவில்லை. கர்த்தரை நோக்கி பிரார்த்தித்தான், மீண்டுமாக முயற்சித்தான், மாநிலத்தில் முதலாவது இடம் வந்தான், சாட்சியாக மாறினான். இன்றைக்கும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க அவமானத்தை சகித்து கொண்டிருக்கலாம், வெட்கத்தை சுமந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்ககிட்ட தான் சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுப்பேன். நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான், சோர்ந்து போகாதபடி கர்த்தரை பிடித்துக் கொண்டு மீண்டுமாக நீங்க விடாமுயற்சி செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், இரட்டத்தனையான பலனை கொடுப்பார். யோபு வெட்கப்பட்டான், அவமானப்பட்டான், கர்த்தர் கைவிட்டு விட்டாரா? இல்லை இல்லை இல்லை, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதே ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் வாழ்க்கையில் இறங்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.